கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு என்ன? ஸ்டே வித் அஸ் என்பது எங்களோடு கூட தங்கியிரும். லூக்கா 24:29 எம்மா ஒரு சீடர்கள் சொல்கிறார்கள், ஆண்டவரை பார்த்து நீர் எங்களோடு தங்கியிரும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த சமயத்திலே அவர்களுக்கு ஆண்டவர் யார் என்பது தெரியாது. அது அவர்கள் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. ஆகவே சாயங்கால வேளையிலே இரவு நேரம் ஆகிவிட்டது. தங்களோடு உடன் நடந்து உரையாடி கொண்டிருந்து அநேக காரியங்களை விளக்கினவரை அன்போடு எங்களோடு தங்கியிரும் என்று அழைக்கிறார்கள். இந்த அழைப்பு என்பது விருந்தோம்பலின் அழைப்பு என்று சொல்லலாம். அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி என்று சொல்லலாம். அருமையானுள்ளே, அநேக சமயங்களிலே நம்மோடு பழகிற பல அந்நியர்களை அல்லது புரியாதவர்களை விருந்தோம்பலிலே அழைக்கிற பழக்கம் உண்டு. பின்னால் தான் இந்த ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி மறைந்த பிற்பாடு சொல்கிறார்கள், அவர் எங்களோடு கூட பேசும்போது எங்கள் இருதயம் எவ்வளவு கொழுந்து விட்டு எரிந்தது என்று அவர்கள் பேசுகிறார்கள். முதலாவது விருந்தோம்பலின் அடிப்படையிலே எங்களோடு தங்கிரும் என்றார்கள். இரண்டாவதாக யோவான் நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டுக் கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள். அந்த 4ஆம் அதிகாரத்திலே அங்கே வேத வசனம் பாருங்கள். 40 சமாரியர் இயேசுவிடத்தில் வந்து தங்களிடத்திலே தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அருமையானுள்ளே, அந்த அருமையான மக்கள் ஆண்டவராய் இயேசுவானவர் உலக இரட்சகர் என்று அறிந்ததினாலே அவர்கள் ஆண்டவரை தங்களோடு தங்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவரை அறிந்த நீங்கள், ஆண்டவர் இரட்சகர் என்பதை புரிந்த நீங்கள், ஆண்டவரே மெய்யான தேவன் என்று புரிந்து கொண்ட நீங்கள் அவரை அன்போடு தங்க அழைக்க நீங்கள் ஏவப்படுகிறீர்கள். ஆண்டவராய் இயேசுவினுடைய வார்த்தை வெளிப்படத்தில் வருகிறது. வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்து கொடுத்தால் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் நேர்மையின் ஆண்டவர். அனுமதி இல்லாமல், அழைப்பு இல்லாமல் நம்முடைய வாழ்விலே நுழைவதில்லை. ஆனால் சாத்தானோ அவனுடைய அசுத்த ஆவிகளோ நம்மிடத்தில் அனுமதி வாங்காமல் நம்முடைய வாழ்வின் பகுதிக்குள்ளே நுழைந்து சீரழித்து விடுகிறார்கள். ஆண்டவர் இந்த நாளிலே உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். இதுவரையிலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவரை எங்களோடு கூட தங்கியிரும் என்று சொல்லி நாம் கேட்க அழைக்கப்படுகிறோம். லூக்கா 5ஆம் அதிகாரத்திலே 8 பேதுருவின் வாழ்க்கையிலே ஆண்டவர் மீன்களை திரளாக அங்கு கிடைக்க செய்த அந்த அற்புதத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், அந்த அற்புதத்தை கண்ட பேதுரு ஆண்டவரின் பாதத்திலே விழுந்து, பாவியான மனிதன் என்னை விட்டு போய்விடும் என்று சொன்னான். இந்த ஜெபமானது ஒரு மதியீனமான ஜெபம். ஆனாலும் ஏன் அப்படி சொன்னான் என்றால், அந்த அற்புதத்தை கண்ட பிரமிப்பினாலே அதை சொன்னான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவர் அவனை தன்னுடைய சீடராக மாற்றி தன்னோடு வைத்து கொண்டார். அதே சமயத்தில் ஆதியாகம புஸ்தகத்தில் 26 எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த ஈசாக்கு பலத்து பெரியவனானான். அவன் தேசத்திலே விதைத்தான், 100 மடங்கு பலன் கிடைத்தது. மிக மிக ஐஸ்வர்யனானான். ஆகவே அவன் வாழ்ந்த பகுதியினுடைய ராஜா அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ என்னை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாயிருந்தான் என்றார். எப்படி என்றால், இது பொறாமையின் அடிப்படையிலே அவர்கள் எங்களை விட்டு போய்விடும் என்று சொல்லி அந்த ராஜா ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறதை அறிந்திருக்கிறோம். 2 காரியத்தை நான் சொன்னேன். விருந்தோம்பலின் அடிப்படையிலே எங்களோடு தங்கியிரும் என்று சொன்னார்கள். இரண்டாவது, உலக இரட்சகர் என்பதை அறிந்து கொண்டதினால் இப்படி சொன்னார்கள். மூன்றாவதாக இன்னொரு முக்கியமான சம்பவத்தை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தை எடுங்கள். 16ஆம் அதிகாரம். லீதியாள் மனம் திரும்பி விட்டாள். அவள் இப்பொழுது ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணித்து விட்டாள். திருமுழுக்கு பெற்று திருச்சபையின் அங்கமாக மாறிவிடுகிறாள். அவள் திருச்சபையிலே அங்கமாய் மாறின அந்த பெண்மணி மிக ஐஸ்வர்யம் நிறைந்த பெண்மணி. அப்படிப்பட்ட பெண்மணி அங்கே
அங்கே பவுலை பார்த்து அல்லது பவுலோடு இருக்கிற ஆண்டவருடைய அடியார்களை பார்த்து இப்படி சொல்கிறார். வாசிக்கிறேன் பாருங்கள். அப்போஸ்தலர் 16:15 அவளும் அவள் வீட்டார் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினாள், என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். இந்த தங்கியிரும் என்கிற அந்த காரியம் ஊழியத்தை தாங்குகிறது, ஊழியர்களை தாங்குகிறது. தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதிலே அவள் முதலீடு செய்ததை அது விளக்கி காண்பிக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய ஊழியர்களை தாங்குகிறது ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவதற்கு சமம். ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குவது ஆண்டவருடைய ஊழியர்களை தாங்குவதற்கு சமம். ஆண்டவருடைய ஊழியத்தையும் ஆண்டவருடைய ஊழியர்களையும் தாங்குகிறது ஆண்டவருடைய ராஜ்யத்தின் விருத்திக்காக அதன் முயற்சிகளிலே நாம் தாங்குகிறதுக்கு சமமாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, மூன்றாவது தங்கியிரும் என்பது ஆண்டவருடைய ஊழியத்தை அங்கே தாங்கிறது, ஆண்டவருடைய ராஜ்ய விருத்தியாக்குறதற்குரிய முதலீடாக அங்கு காணப்படுகிறது. இந்த மூன்று குறிப்புகளையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், எந்த நிலையில் இருக்கிறீர்கள், சிந்தித்து பாருங்கள், அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார். கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். உம்மை பார்த்து நாங்கள் எங்களோடு தங்கியிரும் என்று வருந்தி அழைக்க பலந்தாரும். அதே சமயத்திலே அந்நியர்களை உபசரிக்க மறந்து விடாத அந்த விருந்தோம்பலின் வரத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கி தேவராஜ்ய விருத்தி அடைய பாடுபட உதவி செய்யும். இந்த தீர்மானம் செய்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.